ஓ ஜீசஸ், என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் வாழ முடியாது. பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு மனதோடு, இயேசு இல்லாமல் எனக்கு வாழ்க்கை இல்லை, இயேசு இல்லாமல் என் வாழ்வில் எதுவும் செய்ய முடியாது. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் வாழ முடியாது. கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் வாழ முடியாது. பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, இல்லாமல் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சமும் இயேசுயா, எல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் கண்ணீர் சிந்தும், கண்ணீர் சிந்தும் நேரத்திலே தாயுமானீரே. காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும்
பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, வாழ முடியாது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மீண்டும் சொல்லுவோம், ஹல்லேலூயா. இயேசுவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீரில்லா என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடுதலையோடு ஆராதிக்கும் பொழுது அவருடைய மகிமையின் பிரசன்னம் நம்ம ஒவ்வொருவை மூடட்டுமே. இயேசையா, நன்றி. ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு வைத்தியராக, நீர் எங்களுக்கு சுகம் கொடுக்கிறவராக, எங்களை பலப்படுத்துகிறவராக, எங்களை நடத்துகிறவராக கர்த்தர் எங்களுக்குள்ளே இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. அருமையான இந்த ஜெபம் எங்கள் வாழ்விலே ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்களை அற்புதமாய் நடத்துவீராக. ஆமென். நான் நிற்பதுமோ தேவ கிருபை, நான் நிர்மூலமாகாததும் தேவ கிருபை. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு நாள் அவருடைய கிருபையினால நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நம்மை அற்புதமாய் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டுடைய கிருபை நினைத்து நம்ம எல்லாரும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். நான் இருப்பதுமோ தேவ கிருபை, நிர்மூலமாகாததும் கிருபை. இருப்பதுமோ தேவ கிருபை, நிர்மூலமாகாததும் கிருபை. கால்கள் சறுக்கிடும் வேளையிலே தாங்கி நடத்திடும் கிருபை. கால்கள் சறுக்கிடும் வேளையிலே தாங்கி நடத்திடும் கிருபை. சாகும் வரையில் உழைக்க சார்ந்து நிற்பதும் கிருபை. சாகும் வரை உழைக்க சார்ந்து நிற்பதும் கிருபை. யார் இருப்பதுமோ கிருபை, நிர்மூலமாகாததும் கிருபை. யார் இருப்பதுமோ கிருபை, கிருபை. பலவீனம் என்னை நெருக்கும் போதே பலப்படுத்தியதும் கிருபை. பலவீனம் என்னை நெருக்கும் போதே பலப்படுத்தியதும் கிருபை. சோர்ந்து போகும் நேரம் சூழ்ந்து கொண்டதும் கிருபை. சோர்ந்து போகும் நேரம் சூழ்ந்து கொண்டதும் கிருபை. நான் இருப்பதுமோ நிர்மூலமாகாததும் கிருபை. ஹல்லேலூயா. இருப்பதுமோ தேவ கிருபை, கிருபை.
போற்றி பாடி துதிப்பேன். சொல்லுவோம் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ எந்தன் உள்ளம் நீ வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். ஓ எந்தன் உள்ளம் நீ வந்த கண்மணி போல காத்துக்கொள்வதா, காரங்களில் என்னை சுமந்து செல்வதால். கண்மணி போல காத்துக்கொள்வதால், காரங்களில் என்னை சுமந்து செல்வதா. உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை பாடி துதிப்பேன். ஓ எந்தன் உள்ளம் நீ வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. ஓ எந்தன் சொல்லலாமா, நிறைந்திருப்பதால், பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதால், உன் காரங்களில் என்னை வரைந்திருப்பதால், பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதால், காரங்களில் ஆஹா உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்றும் இன்னும் உம்மை போற்றி பாடி துதி பாடி துதிப்பேன். ஓ எந்தன் உள்ளம் நீ வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. ஏமெல்லாம் இயேசுவே நிறைந்திருப்பதா, ஆவியில் என்னை நிறைந்திருப்பதா, ஆச்சரியமாக நடத்தி செல்வதால். ஆவியில் என்னை நிறைந்திருப்பதா, ஆச்சரியமாக நடத்தி செல்வதா. உம்மை துதிப்பேன். Thank you Lord. இன்றும் என்றும் உம்மை பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததால், வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததால், நிறைந்திருப்பதால். நல்ல கரங்களை தட்டி ஹalleluya. ஓ thank you Lord. எல்லாரும் அப்படி எழும்பி நின்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஓ இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர். உங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீங்க அறிந்திருக்க வேண்டிய காரியம், இயேசு நல்லவர். என் வாழ்க்கையில் இயேசு எனக்கு நல்லவரா இருந்தார், என் குடும்பத்துக்கு நல்லவராக இருந்தார், என் பிள்ளைகளுக்கு நல்லவராக இருந்தார், எங்கள் சபைக்கு நல்லவராக இருந்தார். சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு இயேசு நல்லவர்னு எழுதியிருக்கிறது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தவர்கள் தான் சொல்ல முடியும், அவர் எங்கள் வாழ்க்கையில் நல்லவராகவே இருந்தார். எத்தனை காரியத்தில் இயேசு உங்களுக்கு நல்லவராகவே இருந்தார். ஹல்லேலூயா. அவர் நன்மை செய்கிறவராகவே இருந்தார். நமக்கு முன்பாய் இருந்த தீமையை கூட அவர் நன்மையாகவே மாற்றி தந்தார். நீ நல்லவர். ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்ல போகிறோம், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே.
மறுபடியும் இயேசுவே இயேசுவே நீ நல்லவர். ஓஹோ இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. எப்படி நான் உனக்கு நன்றி சொல்லுவே, செய்த நன்மைகள் ஏராளமே. எப்படி நான் உமக்கு நன்றி சொல்லுவே, செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறே. இயேசுவே இயேசுவே நீ நல்லவர். ஹல்லேலூயா இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. என் வாழ்க்கையில இயேசு நல்லவர்னு உங்க வாழ்க்கையில சொல்ல முடியுமா? எப்படி நான் நன்றி சொல்லுவேன் ஆண்டவரே? நான் உமக்கு எப்படி நன்றி சொல்லுவேன்? எத்தனை நன்மைகளை எனக்கு என் வாழ்வில் செய்திருக்கிறீரே, எத்தனை ஆச்சரியமான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில செய்திருக்கிறேன். நிர்மலமாகாதபடி எங்களை காத்திருக்கிறீரே, வழுவி போகாதபடி எங்களை காத்தீரே, எங்கள் கால்கள் இடராமல் எங்களை பாதுகாத்தீரே. நன்றி சொல்லுவோம். எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவே, செய்த நன்மைகள் ஏராளமே. எப்படி நான் உமக்கு சொல்லுவே, செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். இயேசுவே இயேசுவே நீ நல்லவர். ஹல்லேலூயா இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவரா, எனக்கு ரொம்ப நல்லவரா இருப்பவரே, ரொம்ப நல்லவரா இருப்பவரே, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட அவரையே நம்பி நிற்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் நன்மை செய்கிறவராகவே இருப்பார். அவர் நல்லவர் நல்லவர் என்று சொல்லுங்கள். எல்லா நிலைகளில் இயேசு எனக்கு நல்லவராக இருந்தார் என்று சொல்லி பாருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ராத்திரிகளில் அதிசயமான காரியங்களை ஒவ்வொருடைய வாழ்விலும் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். அற்புதமான காரியங்களை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். நினைப்பதற்கு மேலான காரியங்களை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். எண்ணுவதற்கு மேலான காரியங்களை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். ஆமென் ஆமென். அவர் செய்வது ஒருவரால் தடுக்க முடியாது. ஆண்டவர் உங்களுக்கென்று செய்ய நினைத்த காரியத்தை எந்த மனிதனாலும் தடுக்க முடியாது. எந்த மனிதனும் தடை செய்ய முடியாது.
ஆமென். ஆண்டவர் சொல்றாரே, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? தேவனுக்கு விரோதமாய், தேவனுக்கு எதிராக, தேவ செயல்களுக்கு எதிராக, தேவ திட்டங்களுக்கு எதிராக ஒரு மனிதனும் செயல்பட முடியாது, ஒரு ஆவிகளும் செயல்பட முடியாது. அப்படி ஏதாவது எழும்பி நிற்குமானால் அந்த ஆவிகளை கர்த்தர் இந்த மாலை வேளையில உடைப்பாராக. பெரிய பர்வதங்கள் உடைக்கப்படுவதாக, பெரிய பெரிய பர்வதங்கள் விழுந்து போவதாக. ஆமென். தேவ பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற வானமண்டலத்தின் ஆவிகள், தேவ ஜனத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற வானமண்டலத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் விழுந்து போவதாக, விழுந்து போவதாக, விழுந்து போவதாக. ஜெயம் உண்டாவதாக, வெற்றி உண்டாவதாக. ஹல்லேலூயா. விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். இன்று இரவு ஒரு விடுதலையின் இரவாய் இருக்கட்டும். இன்று இரவு ஒரு விடுதலையின் இரவாய் இருக்கட்டும். ஆவியிலே விடுதலை, ஆத்துமாவிலே விடுதலை, சரீரத்திலே விடுதலை. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். இப்பொழுதே கரங்களை தட்டி நல்ல விடுதலையோடு கர்த்தரை மகிமைப்படுத்தி பாருங்க, தேவனை ஆராதித்து பாருங்க. விடுதலை உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது. இயேசுவின் நாமத்திலே விடுதலை உண்டாகிறது. இயேசுவின் நாமத்திலே விடுதலை உண்டாகிறது. கர்த்தருடைய விடுதலையை நீங்கள் காண்பீர்கள். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள், மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அந்த தெய்வீக விடுதலையை கர்த்தர் இந்த மாலை வேளையிலே தருவாராக. ஜெபிக்க முடியலன்னு சொல்றீங்களா? இன்னைக்கு கர்த்தர் விடுதலையாக்குவார். ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலனாய் நிற்க முடியவில்லை, திடனாய் நிற்க முடியவில்லை என்று நினைக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ராத்திரிவேளை உங்களை பலப்படுத்தட்டும். எல்லா கட்டுகள் அவிழ்ந்து போவதாக, அந்தகார ஆவிகள் அவிழ்ந்து போவதாக, இருளின் ஆவிகள் அவிழ்ந்து போவதாக. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய், குடும்பங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற பொல்லாத ஆவியின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. எல்லா அந்தகார ஆவிகள், மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. இருளின் ஆவிகள் அழிக்கப்படுவதாக. வானமண்டலத்தின் ஆவிகள் அழிக்கப்படுவதாக. பில்லி சூனியங்கள், மாந்திரிக கிரியைகள் அழிக்கப்படுவதாக. விடுதலை உண்டு. ராத்திரி ஒரு விடுதலை இரவாய் மாறும். இது ஒரு விடுதலை இரவாய் மாறும். நீங்கள் எதிலெல்லாம் கட்டப்பட்டவனாய் நிற்கிறீர்களோ அதிலிருந்தெல்லாம் உங்களை விடுதலையாக்க போகிறார். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இன்னைக்கு ராத்திரியில ஒரு விடுதலை உங்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா. அவர் விடுவிக்கிறவர், அவர் விடுவிக்கிறவர், விடுவிக்கிறவர், விடுதலையின் தேவன். ராத்திரிகளில் கிரியை செய்து கொண்டே இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஒரு மனதிலே தெளிவு உண்டாகட்டும், மன குழப்பங்கள் மாறட்டும், விரக்திகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், உங்களை காயப்படுத்துகிற கிரியைகள் இன்றோடு மறைந்து போகட்டும். ஆமை. உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற பொல்லாத கிரியைகள் அழிக்கப்படட்டும். குற்றப்படுத்துகிற ஆவிகள் அழிக்கப்படட்டும். எரிச்சலின் ஆவிகள் அழிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பொறாமையின் ஆவிகள் அழிக்கப்படட்டும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், எந்த ஆயுதமும், எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும், அது வாய்க்காதே போகும், அது வாய்க்காதே போகும். வாய்க்காது. தேவ பிள்ளைகளுக்கு வாய்க்காது. தேவ பிள்ளைகளை அணுகாது. எந்த தீங்கும் அணுகாது. எதுவும் உங்களை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறா என்ன ஆனந்தம். ஆண்டவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு பாருங்க, விடுதலை நாயகன். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுமா? விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார் இந்த ஆனந்தம். விடுதலை நாயகன் தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார் இந்த ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பேனா. துதிப்பேன் எங்கும் ஓடி சொல்லுவேன்.
வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம் விடுதலை நாயகன், வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேடி அணைத்துக் கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், தேடி அணைத்துக் கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். பொது மனிதனாக மாற்றினார், பொது மனிதனாக மாற்றினார். விடுதலை தருகிறார், ஓ எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம் விடுதலை நாயகன், வெற்றியை தருகிறார். ஆமென். ஆனந்தம் அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வலிமை வெல்ல, சாத்தான் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம் விடுதலை நாயகன் தருகிறார். அல்லேலூயா. என்ன ஆனந்தம். ஓ கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் என்ன தெரியுமா? சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார். தேவன் நம்முடைய கையில் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சத்துருவின் கிரியைகளை மேற்கொள்ளும்படி நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. அதனால அதை மேற்கொள்கிற அதிகாரம் உங்க கையில் இருக்கிறதுனால அது ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. அது ஒன்றும் உங்களை சேதப்படுத்த ஒரு தீங்கு உங்களுக்கு கொண்டு வர முடியாது. ஹல்லேலூயா. சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்துங்க. அவனை சர்ப்பங்களை மிதிப்பீர்கள், சத்துருவின் வல்லமைகளை மேற்கொள்ளுவீர்கள். கர்த்தர் இந்த ஜெப நாட்களிலே அநேக காரியங்களை மேற்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை அளித்திருக்கிறார். கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். உங்கள் குடும்பங்களில் ஆசீர்வாதங்களை வர்ஷிக்க பண்ணட்டும். எப்படி தாவீது வர வர விருத்தி அடைந்தானோ அதுபோல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிலைகளை விருத்தி அடைய செய்வார். உங்கள் எல்லைகளை அவர் விஸ்தாரமாக்குவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார், நிறைவான சந்தோஷத்தை தருவார், மனமகிழ்ச்சி உங்களுக்கு ஔஷதமாய் இருக்கும். உங்கள் எல்லைகளுக்குள்ளே சத்துருவின் கிரியைகள் இனி வருவதில்லை. நியாயக்கேட்டின் மக்களால் நீங்கள் சிறுமைப்படுவதில்லை. ஹல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பதாக உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தமாக்கப்படும். உங்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருப்பார். உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகத்தை உலகம் பார்க்க போகிறது. உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகத்தை உலகம் பார்த்து ஆமென் வியந்து நிற்க போகிறது. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ராஜரீக அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். கர்த்தர் உங்களை சாதாரணமாக தெரிந்து கொள்ளவில்லை, ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை காண்கிறவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். உங்களை காண்கிறவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். உன்னில் நான் மகிமைப்படுவேன் என்று சொன்னது போல உங்களுக்கு நடக்கிற அற்புதத்தின் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகிறது. உங்களுக்கு நடக்கிற அதிசயங்களின் மூலமாய் அநேகர் வாயினால் தேவனை துதிக்க போகிறார்கள். ஆமென். தேவனை துதிக்க போகிறார்கள்.
இது எப்படி நடந்தது, இந்த காரியம் எப்படி நடந்தது. ஆமென். அவரை தேடுகிறவர்களுக்கு, அவரை நம்புகிறவர்களுக்கு, அவரை சார்ந்தவர்களுக்கு அவர் அற்புதங்களை செய்வது லேசான காரியம். இது அவருக்கு லேசான காரியம். இது அவருக்கு லேசான காரியம். பலமுள்ளவனுக்கும் பலனற்றவனுக்கும் உதவி செய்வது லேசான காரியம். ஆசா பராக்கிரமசாலிகள் இருந்தும் யுத்த வீரர்கள் இருந்தும் எங்களுக்கு உதவி செய்யும் என்று கர்த்தரை நோக்கி பார்த்ததனால கர்த்தருடைய அற்புதங்களை அவன் கண்டான். தன் பராக்கிரமசாலிகளை அவன் நம்பவில்லை, யுத்த வீரர்களை நம்பவில்லை, தனக்கு முன்னே நிறுத்தி இருக்கிறவர்களை நம்பவில்லை. அவனுடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே இருந்தது, அவனுடைய விசுவாசம் கர்த்தர் மேலே இருந்தது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எதையும் நம்பாதீங்க. ஐஸ்வர்யத்தை அல்ல, புகழை அல்ல, பேரை அல்ல, பணத்தை அல்ல. உங்க நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கட்டும். நீங்க ஆண்டவர் நம்பினீங்கன்னா எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு அற்புதம் செய்வது அவருக்கு லேசான காரியம். அவரை போல நன்மை செய்ய இந்த உலகத்தில் யாராலும் முடியாது. அவர் ஒருவரே அற்புதங்களை செய்கிறார், அவர் ஒருவரே அதிசயங்களை செய்கிறார். இன்னைக்கு எங்களுக்கு செய்ய போறீங்க, இன்னைக்கு எங்களுக்கு நடக்க போகிறோம். இன்னைக்கு எங்க வாழ்க்கையில் அது நாங்க எதிர்பார்த்து வந்தது எங்களுக்கு நடக்க போகிறோம். அதை செய்ய போறதுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜெப நாட்களிலே தொடர்ந்து தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் நமக்கு தந்த நல்ல கிருபைகளுக்காகவும் வாய்ப்புக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த மாலை வேளையில் வந்திருக்கிற நமக்கு நிச்சயமாய் தேவன் ஒரு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென். வாசிக்கலாம். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதன் 15ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நீ எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா. இந்த ஜெப நாட்கள் நமக்கு ஒரு அற்புதத்தின் நாட்களாக இருக்கிறது என்பதை குறித்தும், அற்புதங்களை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்தும், என்ன விதமான நிலைகளிலே தேவன் அற்புதங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்வார் என்பதை குறித்தும் தொடர்ந்து நம்ம தியானித்து கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவர் இந்த வசனங்களை தியானிக்கும்படியாக தேவன் ஒரு பாரத்தை கர்த்தர் கொடுத்தார். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே ஒரு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. என்ன விதமான அற்புதங்களை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்ய விரும்புகிறார். அற்புதம் என்பது இயற்கைக்கு அப்பாற்பட்டது, மனிதனுடைய மூளை அறிவுக்கு அப்பாற்பட்டது, மனிதனுடைய சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டது. அது எப்படி வேண்டுமானாலும் எந்த நிலையிலும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நடக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிற ஒரு வார்த்தை, எகிப்து தேசத்தில் எப்படி நடந்துச்சோ அது மாதிரி ஒரு அற்புதத்தை நான் என் பிள்ளைகளுக்கு செய்ய போகிறேன். எகிப்தில் என்ன நடந்தது எல்லாருக்கும் தெரியும். 430 வருஷங்கள் அடிமையாய் வாழ்ந்தார்கள். பார்வோனுடைய அடிமைத்தனம் ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனைகளை, போராட்டங்களை ஏற்படுத்தி கொண்டே இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் வாழ்ந்த காலங்களில் சந்தோஷமாக வாழவில்லை. அவர்கள் இருந்த நாட்களில் மகிழ்ச்சியாக வாழவில்லை. அவர்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை அவர்களுக்கு இல்லை. எல்லாமே எதிர்பாராதது தான் நடந்து கொண்டே இருந்தது. நெருக்கத்தின் நடுவிலே வாழ்ந்தார்கள், ஒடுக்கப்பட்டவர்களாய் வாழ்ந்தார்கள், பலவிதமான பிரச்சனைகளின் நடுவிலே வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு தேவையான எதிர்பார்த்த நல்ல உணவுகள் கூட அவர்களுக்கு சரியாக இல்லை. இன்றைக்கு இதை சாப்பிட வேண்டும் என்று அவர்கள் நினைத்தால் கூட அவங்க விரும்புகிறபடி அவர்களுக்கு ஒரு ஆகாரம் இல்லை. ஆனால் எகிப்திலிருந்து வெளியே வந்தபோது எதெல்லாம் விருப்பப்பட்டார்களோ அதெல்லாம் ஆண்டவரிடத்தில் கேட்டாங்க, கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் அவர்களை மிக ஆசீர்வாதமாய் நடத்தினார். ஆனால் எகிப்தில் இருந்த நாட்களில் வாழ்ந்த வாழ்க்கையே கண்ணீரான ஒரு வாழ்க்கை தான். ஆனாலும் அந்த ஜெபம் அவர்கள் விடவில்லை. பரலோகத்தின் வாசல் தட்டப்பட்டு கொண்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், இந்த அடிமைத்தனம் எங்களை விட்டு மாறட்டும், இந்த போராட்டங்கள் எங்களை விட்டு மாறட்டும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த சிறையிருப்பின் காலம் முடிகிற நாள் வருகிறது. அந்த சிறையிருப்பின் காலங்கள் முடிகிற நாள் வரும் பொழுது தேவன் அதிசயமான ஒரு காரியத்தை கர்த்தர் செய்யணும்னு விரும்புகிறார்.
அப்போ நீண்ட நாட்கள் ஜெபம் ஒரு நாள் இரவிலே அற்புதத்தை செய்ய வைத்தது. ஹல்லேலூயா. அப்போ ஜெபத்தை நிறுத்திடக்கூடாது, ஜெபத்தில் தளர்வு வந்து விடக்கூடாது. நான் ஜெபம் பண்ணினேன் 10-15 நாளாக ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், ஆனாலும் ஒரு அசைவு இல்லையே, ஆனாலும் ஒரு மாற்றம் இல்லையே, நான் இவ்வளோ நாளாக ஆண்டவர்கிட்ட கேட்டுத்தானே இருக்கிறேன், இருக்கிறத விட பிரச்சனை அதிகமாக தான் இருக்குது, சில வியாதி கூடி தான் குறையும். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை தளர்ந்து விட போகத்தக்க சூழ்நிலைகள் நமக்கு ஏற்படுத்தும். அதனால ஜெபிக்க ஜெபிக்க போராட்டம் அதிகமாகுதே, ஜெபிக்க ஜெபிக்க தேவையில்லாத கஷ்டம் வருதே அப்படிங்கிற மனநிலைகள் ஜனங்களுக்குள்ளே வருகிறதுனால தான் ஜெபிக்கக்கூடிய அந்த நிலைகள் அவர்களுக்கு வரவில்லை. நம்ம ஜெபம் என்னத்தை பார்த்துட்டோம், நம்ம ஜெபம்னா பிரச்சனையாக தானே இருக்குது, அது ஓய்ந்த பாடு இல்லையே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த ஜெபம் பரலோகத்தின் தேவனிடத்தில் போய் நிற்கும், அந்த ஜெபம் பரலோகத்தை அசைக்கும், அந்த ஜெபம் சிங்காசனத்தில் இருக்கிற தேவனை எழும்ப செய்யும். எதிர்பாராத நேரத்தில் அவர் அற்புதங்களை செய்து விடுவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் நீண்ட நாளாக இருந்தது, அற்புதம் ஒரு ராத்திரியிலே நடந்தது. இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, எகிப்திலே ஒரு நாள் இரவிலே நடந்த அற்புதம் ஒருவேளை இந்த ராத்திரி வேளையில் உங்களுக்கு நடக்கலாம். ஹல்லேலூயா. ஒருவேளை நீண்ட நாட்கள் ஜெபித்து ஜெபித்து மனம் தளர்ந்திருக்கலாம், ஒரு அசைவும் இல்லையே என்று நினைக்கலாம், ஒரு பதிலும் கிடைக்கவில்லை என்று நினைக்கலாம், நல்ல செய்தி வரவில்லையே என்று நினைக்கலாம். நான் நினைக்கிறேன் இன்று ராத்திரியிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதமான காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். அது எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விதத்தில் தேவனுடைய அற்புத செயல்கள் உங்களுக்கு நடக்க போகிறது. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் சொல்கிறது, அன்றைய தினமே ஆண்டவர் ஜனங்களை அணி அணியாக புறப்பட பண்ணினார். இன்னைக்கு சொல்றேன், உங்கள் இக்கட்டு காலத்திற்கு ஒரு முடிவு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அன்றைய தினமே, எல்லாரும் சொல்லுங்க, அன்றைய தினமே. தேவன் குறித்த நாள், தேவன் குறித்த அன்றைய தினம், தேவன் குறித்த அன்று இரவு, தேவன் குறித்த அந்த நிமிடம் அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்தது. இன்றைக்கோ நடக்க போகிறதை கர்த்தர் சொல்லவில்லை, இன்றைக்கு நடக்க போறதை கர்த்தர் சொல்றாரு. இன்றைக்கோ நடக்க போகிறத தேவன் வாக்கு பண்ணவில்லை, இன்றைக்கு நடக்க போறதை ஆண்டவர் சொல்றாரு. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா நல்ல ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரி எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும்னு எத்தனை பேர் சொல்றீங்க? அன்றைய தினமே கர்த்தர் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து ஜனங்களை புறப்பட பண்ணினார். அப்போ நீண்ட நாள் தவிப்பு ஒரே ராத்திரியிலே முடியுது, நீண்ட நாள் கண்ணீர் ஒரே ராத்திரியிலே முடிகிறது, நீண்ட நாள் பஞ்சம் ஒரு ராத்திரியிலே முடிகிறது, நீண்ட நாள் தவிப்பு ஒரு ராத்திரியிலே முடிகிறது. எத்தனையோ காலங்கள் இந்த பாதையிலே நீங்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தில் நடந்தது போல நான் அற்புதமான காரியத்தை நான் செய்ய போகிறேன். ஒரே நாளில் அவர்களுக்கு நடந்தது என்ன? ஒன்று, அவர்களுக்கு விடுதலை உண்டாயிற்று. ஒரே ராத்திரியில் விடுதலை. அல்லேலூயா. பார்வோன் பல விதங்களில் ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான், தடைகளை ஏற்படுத்தி இருந்தான். அவன் ஏற்படுத்தின தடைகள் என்ன தெரியுமா? முதலாவது பெரிய தடை என்ன தெரியுமா? உங்க ஆண்டவரை நீங்க ஆராதிக்க போகக்கூடாது. அதான் பெரிய தடை. வேற எதிலும் அவன் அதிகமாக சொல்லவில்லை. மோசே கேட்கிறார், என் ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்கணும், என் ஜனங்கள் தேவனை தொழுது கொள்ளணும், என் ஜனங்கள் கர்த்தரை நமஸ்கரிக்கணும். இந்த ஜனங்கள் தேவனை ஆராதிக்கக்கூடியவர்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். என் ஜனத்தை நீ விட்டுருப்பா, என் ஜனத்தை சிறுபிடித்து வைக்காத. அதுக்கு தான் ஆண்டவர் என்ன அனுப்பியிருக்கிறாரு, இந்த ஜனங்களெல்லாம் கூட்டிட்டு போறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். ஆனால் அவன் பெரிய தடைக்கற்களை ஏற்படுத்தி வைக்கிறான். விடமாட்டேன் என்கிறான், முடியாது என்று சொல்லுகிறான், அது நடக்காது என்று சொல்லுகிறான். ஆனால் ஒரு நாளிலே கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். இன்றைக்கு நமக்கும் நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளில் ஏற்படுகிற தடைகள் ஏராளம் இருக்கிறது. ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு முன்னேற்றத்தை நம்ம எதிர்பார்க்கிறோமே, அதில் நிறைய தடை இருக்கு. ஸ்தோத்திரம். ஜெபிக்க வேண்டும் என்று எல்லாருக்கும் ஆசை இருக்கு, ஜெப பாரம் நமக்கு வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோம். இன்னும் குறிப்பாக ராத்திரியிலே நடுசாமத்திலே எழுந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸ்தோத்திரம். விடியற் காலத்திலே ஒரு 4 மணிக்கோ இல்லை ஒரு 5 மணிக்கோ எழுந்து 1 மணி நேரம் ஆகிலும் ஜெபிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். என்னைக்கு நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் நல்லா தூங்குறோம். அல்லேலூயா. வேணா இன்னைக்கு நினைச்சு பாருங்க. மற்ற நல்லா பிரச்சனையே இல்லை. நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா, இன்னைக்கு ஜெபிக்கணுங்க, இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கணும்,
தேசத்துக்காக ஜெபம் பண்ணணும், குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணணும், சபைக்காக ஜெபம் பண்ணணும், ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணணும். அப்படி நம்ம நினைக்கிறோம். மற்ற நாட்களெல்லாம் தூக்க மாத்திரை போட்டால் கூட தூக்கம் வராது. அன்னைக்கு போட வேண்டிய அவசியமே இல்லை. ஜெபம் பண்ணணும்னு நினச்சா போதும். அதான் ஸ்லீப்பிங் டோஸ். அதை நினச்ச உடனே நமக்கு என்ன வந்துடுது? சிலருக்கு இப்போவுமே வருது பாருங்க, இப்போவுமே வருது பாருங்க. கவனிங்க, தடை எப்படி வருது? நம்ம நினைக்கிறோம் ஜெபிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம், கூட்டத்துக்கு வரக்கூடாதுன்னா நினைக்கிறோம், வரணும்னு தான் ஆசை, எல்லாரும் விருப்பம் இருக்க தான் செய்யுது. நானும் வரணும்னு தான் நினைக்கிறேன், நானும் போகணுன்னு தான் நினைக்கிறேன். எப்படியாவது ஒரு நாளாவது தலையை போய் காட்டிடணும். தலையை காட்டண்டா, ஒரு நாளாவது போய் அதில் போய் உட்காந்துருவோம். வரலன்னு வருத்தப்படுறாரு, இந்த தலையை காட்டுவோமே, தோத்துரும். அல்லேலூயா. கவனிங்க, வரணும்னு ஆசையாக தான் இருக்குது, அருமையானவர்களே, விருப்பமாக தான் இருக்குது. ஆனால் அடுத்த வார்த்தை சொல்லிடுறோம், என்னன்னே தெரியல, ஒரே தடையாக இருக்குது, ஒரே தடையாக இருக்குது. அவனுக்கு தெரியும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் தேவ பிள்ளைகளுக்கு தடையை ஏற்படுத்தினா, இல்லை மனசோர்வை ஏற்படுத்தினா, இல்லை காயங்களை ஏற்படுத்தினா இவங்க ஜெபம் அப்படியே நின்று போகும் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஜெயிக்கணும், நம்ம இதெல்லாம் ஜெயிச்சு தான் வரணும். பார்வோனுடைய ஒரு பெரிய திட்டம், இல்லை இந்த ஜனங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டாம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய உன்னதமான நோக்கம், என் ஜனங்கள் என்னை ஆராதிக்கணும், என் ஜனங்கள் எனக்கு பிரியமாய் நடக்கணும். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் ஒரே ராத்திரியில் அவர்களை விடுதலையாக்க நினைத்தார். இந்த ராத்திரி வேளையிலே சொல்லுகிறேன், ஆவிக்குரிய நிலைகளில் உங்களுக்கு வருகிற தடைகள் இந்த ராத்திரி வேளையில் மாறட்டும். நம்ம மேலே ஒரு ஜப ஆவி ஊற்றப்படட்டும், நம்ம மேலே ஒரு விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றப்படட்டும். ராக்காலங்களிலே ஜெபிக்கிற ஒரு ஜபத்தின் நிலைகளை ஆவியானவர் சபைக்கு கொடுக்கட்டும், நமக்கு தேவன் கொடுக்கட்டும். ஆண்டவரே, விடியற் காலத்தில் எழும்பி ஜெபிக்கக்கூடிய ஜெப ஆவியை எங்கள் மேலே இன்னைக்கு நீங்க ஊற்றணும். ஆண்டவரே, உங்களுக்கு முன்பாக எழும்பி இருக்கிற பெரிய தடைகளும் சத்துருவினுடைய சதி திட்டங்களும் உடைக்கப்பட வேண்டும் என்றால் நான் சொல்லுகிறேன், பரலோகத்தின் வாசலை நீங்களும் நானும் தட்டி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஜெபத்தை நிறுத்திராதீங்க, ஜெபத்தை நிறுத்திராதீங்க. ஜெபந்தான் நம்ம வாழ்க்கையில உயர்வு, ஜெபந்தான் நம்ம வாழ்க்கையில வெற்றி, ஜெபந்தான் நம்ம வாழ்க்கையில ஆமென் ஆசீர்வாதத்தினுடைய வழி, ஜெபந்தான் நம்முடைய வாழ்க்கையில எல்லா நிலைகளிலும் நம்மளை மேலே கொண்டு போகிறது. அல்லேலூயா. விடுதலை உண்டாயிற்று ஒரே ராத்திரியிலே. இப்போ ஒரு அற்புதம் நடக்கு. கர்த்தர் அவர்களுடைய இடத்தை மாற்றுகிறார். ஆமென் சொல்லுங்க. உங்க இடம் மாறப்போகிறது. ஆமென் சொல்லுங்க. சிறைப்பட்டு போன இடம் இனி உங்களுக்கு இல்லை. ஆமென் சொல்லுங்க. குறுகி போன இடம் உங்களுக்கு இல்லை, தத்தளித்த இடம் உங்களுக்கு இல்லை, கண்ணீர் விட்ட இடம் உங்களுக்கு இல்லை. இனி உங்களுக்கு சந்தோஷத்தின் இடம், இனி உங்களுக்கு மகிழ்ச்சியின் இடம், இனி உங்களுக்கு ஆர்ப்பரிப்பின் இடம், இனி உங்களுக்கு வாழ்க்கையில நீங்கள் சமாதானமாய் குடியிருக்கிற இடம். அல்லேலூயா. நீங்கள் ஏமாற்றப்பட்ட இடம் இனி உங்களுக்கு இல்லை. இன்னா விட்டுருவேன், இப்போ விட்டுருவேன், அப்படித்தானே சொல்லலாம். இப்போ போலாங்கிற நேரத்தில் போக விட மாட்டேன்பா. ஏமாற்றப்பட்ட இடம் இனிமே ஏமாற்றப்பட்ட இடம் அல்ல, சுதந்திரமாய் கர்த்தரை ஆராதிக்கிற இடம். கர்த்தருடைய அற்புதம் நடக்கும்போது இடம் மாறும். அல்லேலூயா. கர்த்தர் சில சூழ்நிலைகளை மாற்ற விரும்புகிறார். தெய்வ பிள்ளைகளை, இந்த ராத்திரி வேளையில் எகிப்தில் நடந்தது போல அற்புதங்கள் நடக்க போகிறது, அற்புதங்கள் நடக்க போகிறது, அற்புதங்கள் நடக்க போகிறது. அடுத்த அற்புதம் நடக்கிறது. 105ஆம் சங்கீதம் 37ஆம் வசனத்திலே எகிப்தில் நடந்த அற்புதம் என்ன? 105:37 வாசிங்கள். அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். ஆண்டவர் எப்படி தேவன் அவர்களை விடுதலையாக்கினார் தெரியுமா? ஒன்றுமில்லாதவர்களாய் இருந்தவர்கள் ஐஸ்வர்யவான்களாய் புறப்படுகிறார்கள். அல்லேலூயா. தோத்துறோம். நிலம் மாறப்போகிறது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், நேற்றுக்கு ஆண்டவர் சொன்னார் தரம் மாறப்போகுதுன்னாரு. ஆமாம், நிறம் மாறப்போகுதுன்னாரு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். என்ன பாருங்க, இவ்வளோ நாளும் ஒன்றுமே இல்லாமல் இருந்தவங்க அவர்கள் அதிலிருந்து புறப்படும் பொழுது எப்படி போகிறாங்களாம்? வெள்ளியோடும் பொன்னோடும் எகிப்தின் ஜனங்கள் இடத்தில் இருந்தவைகளை அவர்களுக்கு கொடுத்தார்கள். கொஞ்சம் கொடுத்தார்கள், கொஞ்சம் பறித்தார்கள். ஆமென். எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு தேவன் அந்த தேசத்தில் இருந்து எப்படி புறப்பட பண்ணுகிறார் பாருங்கள். நேற்றைக்கு வரைக்கும் தரித்திரர்கள், நேற்றைக்கு வரைக்கும் வாழ்க்கையிலே பஞ்சத்தில் அடிபட்டவர்கள், நேற்றைக்கு வரைக்கும் இல்லாதவர்கள், நேற்றைக்கு வரைக்கும் வாழ்க்கையிலே எதையும் சாதிக்காதவர்கள், ஆனால் இன்னைக்கு ஒரே ராத்திரியில கர்த்தருடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதித்து ஆமென் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். ஆமென் சொல்லுவாங்களாம்.
கர்த்தர் பொருளாதாரத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார். எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம், இவ்வளவு நாளும் இஸ்ரவேலர்கள் எகிப்தியர்களை நினைத்து பயந்தார்கள். இப்போ அற்புதம் நடக்க ஆரம்பித்த பொழுது அதே சங்கீதம் 38ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். எகிப்தியர்கள் அவர்களுக்கு பயந்ததினால், அல்லேலூயா, இவ்வளவு நாளும் இஸ்ரவேலர்கள் எகிப்தியருக்கு பயந்தார்கள். இன்னைக்கு ஒரு அற்புதம் நடந்துட்டு கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இஸ்ரவேலருக்கு குறித்து யாருக்கு பயம்? எகிப்தியருக்கு பயப்பா, சீக்கிரமா போங்கப்பா, சீக்கிரமா போங்க. அவர்கள் போகிறதை குறித்து என்ன செய்தார்களாம்? மகிழ்ந்தார்களாம். ஒன்றை மட்டும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், சத்துருக்கள் உங்களை கண்டு பயப்படுகிற காலம் வருகிறது. நீங்கள் சில காலங்கள் சத்துருவை கண்டு பயந்தீர்கள், சத்துருவின் சவாலை கண்டு பயந்தீர்கள், சத்துருவின் சதித்திட்டத்தை கண்டு பயந்தீர்கள், அவனுடைய நிபச்சொல்லை கேட்டு பயந்தீர்கள், அவன் சொன்னது நடந்திருமோ என்று பயந்தீர்கள், அவனுக்காக ஓடி ஒளித்தீர்கள். ஐயோ, இவன் கண்ணுல பட்டா ஏதாயிலும் நடந்திரும் என்று நினைத்தீர்கள். ஆனா இன்னைக்கு கர்த்தர் நம்மளை விடுதலையாக்கின பின்பு, ஒரே ராத்திரியிலே அற்புதம் நடந்த பின்பு, ஒரே ராத்திரியிலே ஐஸ்வர்யவான்களாய் கர்த்தர் மாற்றின பின்பு, இப்ப நம்மளை பற்றி அவனுக்கு பயமா இருக்கு. ஹல்லேலூயா. எப்பா, கர்த்தர் இவர்களோடு இருக்கிறார். இவர்கள் தேவன் இவர்களோடு இருக்கிறார். இவர்களுடைய தேவன் இவர்களோடு இருக்கிறார். ஒரே நாளில் உன் சூழ்நிலைகளை மாற்ற ஆண்டவராலே முடியும். ஒரே ராத்திரியில ஒரு அதிசயம் நடக்க ஆண்டவராலே முடியும். ஒரே ராத்திரியில ஒரு அற்புதத்தை செய்ய ஆண்டவராலே முடியும். இன்று இரவு ஒரு அற்புதத்தின் இரவாய் இருப்பதாக. எகிப்தில் நடந்தது போல உங்களுக்கு நடக்கட்டும். அல்லேலூயா. சூழ்நிலைகளை மாற்றுகிற கர்த்தர் நம்முடைய மத்தியில் எழுந்தருளி இருக்கிறார். சூழ்நிலைகளை மாற்றுகிற ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே பிரசன்னமாகி இருக்கிறார். இனி உங்களுக்கு அடிமை இல்லை, இனி இக்கட்டு காலம் இல்லை. அதிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுகிறீர்கள். கர்த்தர் ஜனங்களை எவ்வளவு ஆசீர்வாதத்தோடு புறப்படப்படுகிறார். அவர்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும். அவர்கள் அந்த பஸ்காவை புசித்தார்கள். அன்று ராத்திரியிலே தேவன் அவர்களுக்கு கொடுத்த நிபந்தனை, பஸ்காவை ஆசரியுங்கள். எப்பெல்லாம் பஸ்காவை ஆசரிக்கிறீர்களோ அப்பெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு புது பலன் வருது. ஹல்லேலூயா. எப்பெல்லாம் பஸ்காவை புசிக்கிறீர்களோ அப்பொழுது உங்களுக்குள்ள ஒரு ஜீவன் வருது. அப்பொழுது உங்கள் சரீரத்திற்குள்ள அற்புதம் நடக்கிறது. எப்பெல்லாம் பஸ்காவை புசிக்கிறீர்களோ அப்பெல்லாம் உங்கள் மனக்கண்கள் திறக்கப்படுது. எப்பெல்லாம் பஸ்காவை புசிக்கிறீர்களோ அப்பொழுது ஒரு வெளிச்சம் உங்களுக்குள்ளே உதிக்கிறது. ஹல்லேலூயா. இவர்கள் பஸ்காவை ஆசரித்தார்கள். இவர்கள் பலவீனத்தோடு அல்ல, பலவான்களாய் புறப்பட்டார்கள். இந்த ராத்திரி வேளையிலே சொல்லுகிறேன், அற்புதங்கள் நடக்கும்போது நீங்கள் பலவீனர்களாய் அல்ல, உங்கள் கால்களை மான்களின் கால்களைப் போல மாற்றுவாராம். ஆமேன், ஆமேன். இந்த ஜெபம் உங்களை பலவான்களாய் மாற்றட்டும். உனக்குள் இருக்கிற பலவீனங்களை எடுத்து போடட்டும். இனி நீ பலவீனன் என்று சொல்லக்கூடாது, நான் பலவீன பாண்டம் என்று சொல்லக்கூடாது. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லட்டுமே. எந்தெந்த பகுதியிலே பலவீனம் இருக்கிறதோ இந்த ராத்திரி வேளையிலே சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே ஒரே ராத்திரி வேளையிலே பலவீனம் நின்று போய் பலவான்களாய் புறப்பட்டு போனார்களாம். இந்த கூட்டம் முடிந்து போகும்போது நீங்கள் பலவீனர்களாய் அல்ல. எப்படி போறீங்க? ஹல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய அற்புத செயல்கள் இந்த ராத்திரி வேளையில நடக்கட்டும். எகிப்தில் நடந்தது போல நான் அற்புதங்களை செய்ய போகிறேன். கண்ணிமைக்கும் நேரத்தில் நடக்கும் சில கிரியை. ஹல்லேலூயா. ஒரே ராத்திரியிலே சில மாற்றங்கள். அது உங்க கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கும். இது மனுஷ சக்தியால முடியாது, இது உலகத்தின் காரியத்தால முடியாது. என் தேவன் ஒருவரால் மட்டும் செய்ய முடியும். அந்த நம்பிக்கை இருக்குமானால், அந்த விசுவாசம் இருக்குமானால் எல்லாரும் எழும்பி நின்று ஜெபம் பண்ண போகிறோம். அற்புதங்களை பார்க்க போகிறீங்க, அதிசயங்களை பார்க்க போகிறீங்க, வல்லமையை பார்க்க போகிறீங்க. பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை உண்டாக போகிறது. ஒரு 5 நிமிஷம் எல்லாம் ஜெபம் பண்ண போகிறோம். இது ஒரு முக்கியமான நேரம், இது ஒரு முக்கியமான நேரம். பரிசுத்த ஆவியானவர் இதோ 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 பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய மகிமை விளங்க பண்ணுகிறார். அன்று ராத்திரியிலே ஆமேன், அன்று ராத்திரியிலே தேவனுடைய மகத்துவம் வெளிப்பட்டது. பார்வோன் நினைச்சிருக்க மாட்டான், எகிப்தியர்கள் நினைத்திருக்க மாட்டாங்க இப்படி அற்புதம் நடக்கும்னு. உண்மையில சொல்றேன், ஆச்சரியமான காரியங்கள் இன்று ராத்திரியில் நடக்க போகிறது. நல்ல செய்தி வரப்போகிறது. ஹல்லேலூயா. ஆமேன், ஆமேன். ஒடுக்கப்பட்ட இடம் இனி உனக்கு இல்லை, ஒடுக்கப்பட்ட நிலை இல்லை, கண்ணீரின் வாழ்க்கை இல்லை, தத்தளிப்பின் நிலை இல்லை. ஆமேன், ஆமேன். ஒவ்வொரு நாளும்
பயந்து பயந்து வாழ்ந்தீர்களே, அந்த பயந்து வாழ்ந்த நிலை இல்லை. இதற்கு என்ன செய்ய போகிறேன், இதற்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பயந்து பயந்து வாழ்ந்தீர்களே, பயப்பட வேண்டாம். வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் மாற்றுகிற தேவன். ஆமென். சில ஆசீர்வாதங்களை சத்துருக்களின் கையில் இருந்து பறித்து அதை உன் கையிலே கர்த்தர் கொடுக்க போகிறார். உன்னை வாழ்ந்திருக்க செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதிர்பாராத சில ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரப்போகிறது. எதிர்பாராத நன்மைகள் உங்களை தேடி வரப்போகிறது. எதிர்பாராத நன்மைகள் உன் குடும்பத்தை நிரப்ப போகிறது, உன் வீட்டை நிரப்ப போகிறது, உன் களஞ்சியத்தை நிரப்ப போகிறது. இந்த ஜபத்துக்கு பின்னால உங்கள் கையின் பிரயாசங்களில் ஒரு பெருக்கமும் ஒரு விருத்தியும் உண்டாயிருக்கிறதை காண்பீர்கள். இதுவரைக்கும் வாங்கினதை விட, இதுவரைக்கும் சம்பாதித்ததை விட பல மடங்கு அதிகமாய் உன் சம்பாத்தியங்கள் பெருகும். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் குடும்பங்களை நிரப்பும், நிரப்போ நிரப்போ. ஏன் தெரியுமா? இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவை கர்த்தர் கொடுத்து சுதந்திரமாய் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் தேவனை மகிமைப்படுத்தும்படியான நாட்களை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கும் அதை தான் செய்ய போறாரு. இன்னைக்கு அதை நமக்கு செய்ய போறாரு. நான் செய்வேன்னு சொல்றாரு, நான் செய்வேன்னு சொல்றாரு. உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா? எனக்கு செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையை சொல்லுங்க. எகிப்தில் நடந்தது போல எனக்கு அதிசயங்கள் நடக்க போகிறது, எனக்கு அற்புதங்கள் நடக்க போகிறது. இந்த ஜெப நாட்களிலே நானும் அதை பெற்றுக்கொள்ள போகிறேன், நானும் அதை பெற்றுக்கொள்ள போகிறேன். என் வாழ்வில் அது வரப்போகிறது. நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் நீ நிறைவேற்ற போகிறதுக்காய் ஸ்தோத்திரம், நீ நிறைவேற்ற போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை கர்த்தர் தரையிலே விழச் செய்கிறவர் அல்ல. தேவ வார்த்தை கிரியை செய்யும், அது கிரியை செய்யும். இன்னைக்கு அது செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன், உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் அப்படியே நிறைவேறட்டும், இவருடைய குடும்பத்தில் நிறைவேறட்டும். நிச்சயம் நடக்கும். நாங்கள் நம்பிக்கையோடு கடந்து போகிறோம். கிருபையுள்ள கரமுடைய பிள்ளைகளை பாதுகாக்கட்டும். இரவெல்லாம் சுகமாய் தங்கப்படும். நன்மையான ஈவுகளை உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கட்டளையிடுவீராக. இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.